يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. الحمد لله وحده نصر عبده وعز جنده وهزم الأحزاب وحده. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسل الله بحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. صدق الله العظيم. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து கேட்டு வருகிற தராவீஹில் நாம் கடந்து வந்த ஒரு அற்புதமான சூரா மாஇதா. அன்பானவர்களே, மாஇதா என்றால் உணவு தட்டு. ரெண்டு அர்த்தமும் அதற்கு பொருந்தும். ஈசா அலைஹிஸ்ஸலாமினுடைய ஹவாரியின்கள், சீடர்கள், அல்லாஹுவின் புறத்திலிருந்து எங்களுக்கு வானத்திலிருந்து ஒரு உணவு வேண்டும், நாங்கள் அல்லாஹுவை நம்பணும் அப்படின்னு ஒரு அத்தாட்சி கேட்டான். அதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்து வானத்திலிருந்து அல்லாஹுவால் இறக்கப்பட்டதுதான் மாஇதா என்கிற உணவு தட்டு. அன்பானவர்களே, இந்த சூரா இருக்கிறது, இது அற்புதமான சூரா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய கடைசி காலத்தில் இறங்கிய சூரா மாஇதா. எனவே இந்த சூறாவுக்கு என்று தனி சிறப்பு உண்டு. பெருமானாரினுடைய வாழ்க்கை நிறைவுக்கு வருகிறது. இந்த உம்மத்திற்கு என்னென்ன சட்டங்கள் எல்லாம் இன்னும் தேவையோ, எவைகள் எல்லாம் அல்லாஹ் விடுபட்டு விட்டானோ, அப்படிப்பட்ட எல்லா சட்டங்களையும் அணி அணியாக கடைசியில் தொடர்ந்து வரிசையாக அல்லாஹ் இறக்கினான். எப்போதுமே ஒரு சட்டம் வரும், கொஞ்ச நாளைக்கு பின்னாடி இன்னொரு சட்டம் வரும். ஆனா பெருமானாரினுடைய கடைசி காலம் என்பதால் மாஇதாவின் வசனங்களை சட்டங்களாக அல்லாஹ் தொடர்ச்சியாக இறக்கினான். அப்படி அடுக்கடுக்காக இறக்கப்பட்ட சட்டங்களின் மிக பெரும் ஒரு குவியல் மாஇதாவில் மறைந்திருக்கிறது. அன்பானவர்களே, இந்த மாஇதாவில் அல்லாஹு தஆலா இறக்கிய சட்டங்கள் எக்கச்சக்கமானவை. நிறைய அற்புதமான சட்டங்களை அல்லாஹ் இறக்கினான். திருடினால் திருடர்களுக்கு என்ன தண்டனை, எவ்வளவு திருடி இருக்க வேண்டும், எவ்வளவு திருடி இருந்தால் கை வெட்டப்படும் என்கிற தண்டனை அல்லாஹு தஆலா இதில் இறக்கினான். பலிக்கு பலி, உயிர் கொல்லப்பட்டு விட்டாலோ, ஒரு உயிர் அனாவசியமாகவோ இல்லது தெரியாமலோ உயிர் கொல்லப்பட்டு விட்டால் அந்த உயிருக்கான தீயத் என்ன, அந்த சட்டங்களை அல்லாஹு தஆலா இதிலே இறக்கினான். சத்தியம் செய்து அல்லாஹ்வின் மீது ஒப்பந்தம் செய்து அந்த ஒப்பந்தத்தை முறித்தால் அதற்கு என்ன கஃபாரா, அல்லாஹு தஆலா இந்த சூராவுல சொன்னான். இஹ்ராம் தெரிக்கிற ஒரு ஹாஜியோ உம்ரா செய்யக்கூடியவரோ அவர் இஹ்ராம் தெரித்தால் அவருக்கான இஹ்ராமின் சட்டங்கள் என்ன, எப்படி எல்லாம் இஹ்ராம்ல இருக்கணும், அல்லாஹு தஆலா இந்த சூராவில் சொன்னான். அதே போன்று அல்லாஹ் மதுவையும் சூதாட்டத்தையும் ஹராமாக்கிய சூரா இந்த சூரா. இப்படி எக்கச்சக்கமான பல சட்டங்கள் இருக்கிறது. அன்பானவர்களே, ஒவ்வொரு சட்டத்தையும் விலக்கி வெலாவெளியாக சொல்ல முடியாது. இதிலும் முக்கியமாக, எனவே என்ன சட்டங்கள் எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருக்கிறானோ அதன் தலைப்புகளையாவது நம்ம கேட்கிறது பிறகு. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு சூறாக்களின் ஆரம்பத்திலும் அல்லாஹ் சொன்ன சட்டங்கள் உங்களுக்கு முன்னால் பரிமாறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த சூறாவில் அல்லாஹ் இறக்கிய ரெண்டு அற்புதமான வசனம், அந்த வசனம் சார்ந்த சில செய்திகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது. முதல்ல அல்லாஹு தஆலா இந்த சூறாவில் அற்புதமான இன்னொரு சட்டம் சொன்ன ஒரு வசனத்துல, அதுதான் மாமிசம் சம்பந்தமான சட்டம், இறைச்சி கறி சம்பந்தமான சட்டம். அன்பானவர்களே, உலகத்துல மாமிசம் சாப்பிடுற கூட்டம் மொத்தம் 3 கூட்டம் தான். 3ஆ பிரிச்சிடலாம். ஒண்ணு பேணுதல் இல்லாத கூட்டம், எல்லாத்தையும் சாப்பிடுறது, ஆடு மாடு கோழி ஹின்சீர் போன்ற பன்றி எல்லா கறியும் சாப்பிடுற கூட்டம், இது வரம்பு மீறிய கூட்டம். 2வது கூட்டம் இருக்குது, கறியே வேணாம் ஒதுக்குன கூட்டம், நாங்கள் மாமிசமே சாப்பிட மாட்டோம் ஒதுக்குன கூட்டம். 3வது கூட்டம் இருக்குது, அல்லாஹு தஆலா இவர்களை தான் நடுநிலையாளர்கள் என்று சொல்கிறான். ஏன் இவங்க நடுநிலையாளர்கள்னா, அல்லாஹு தஆலா மாமிசம் எதையெல்லாம் சாப்பிடணும் எதையெல்லாம் சாப்பிடக்கூடாது என்று ஒரு வரையறுத்தான். கண்டதே சாப்பிடுறது இல்ல, எதையுமே ஒதுக்குறதும் இல்ல, எதை அல்லாஹ் சொன்னானோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து சாப்பிடுவது.
இந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா சிறந்த கூட்டம் என்று சொல்கிறான். அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அந்த மாமிசம் எப்படி சாப்பிடணும், எவைகளை எல்லாம் சாப்பிடணும், அல்லாஹ் தஆலா இந்த சூறாவில் அடுக்கடுக்க அழகான முறையில் நமக்கு முன்னால் பேசி வந்தார். அன்பானவர்களே, இன்னைக்கு இந்த மாமிசம் சாப்பிடுற விஷயத்துல தான், கறி சாப்பிடுற விஷயத்துல தான் இந்த உம்மத்துல மிகப்பெரிய பேணுதல். ஒரு உம்மத்துல இறையச்சம்ங்கிறது காணா போய்வும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கான காரணங்கள் என்ன? முதல்ல ஹலால் பேணுதல் இல்லாமல் சாப்பிடப்படும் உணவுகள். இன்னைக்கு அந்த உணவுகள் நம்ம கிட்ட எக்கச்சக்கமா இருக்கு. சுருக்கமா நம்ம கறி சாப்பிடணும்னா ஒரு முஸ்லிம் 3 விஷயங்கள் அந்த கறியில பார்க்கணும். ஒரு துண்டு சாப்பிட்டாலும் சரி, ஒரு பீஸ் சாப்பிட்டாலும் சரி, ஒரு கறி சாப்பிடுறதா இருந்தா ஒரு முஃமின் அதுல 3 விஷயங்கள் கவனிக்கணும். முதலாவது விஷயம் அவன் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த விலங்கு அல்லாஹுவால் சாப்பிடப்பட அனுமதிக்கப்பட்டதா. சில விலங்குகள் சாப்பிடுறதுக்கு அனுமதி இல்லை. அல்லாஹ் சில விலங்குகளை தான், ஆடை, கோழிய, மாடை, இந்த மாதிரி ஒட்டகங்களை, இவைகளையெல்லாம் அல்லாஹ் சாப்பிடுவதற்காக அனுமதி கொடுத்தான். சில விலங்குகள் சாப்பிடக்கூடாது. முதல் விஷயம், இந்த மாமிசம் சாப்பிட தகுந்ததா சாப்பிடக்கூடாத விலங்கா என்று முதல்ல தெரியணும். இரண்டாவது, ஹலாலாக அல்லாஹ் அனுமதிக்கப்பட்ட ஆடு, மாடு, கோழியாகவே இருந்தாலும் அந்த விலங்கு ஹலாலான முறையில் அல்லாஹ் சொன்ன முறையில் அறுக்கப்பட்டிருக்கிறதான் பார்க்கணும். அப்படி ஹலாலான அறுப்பு 3 நிபந்தனைகளுக்குள்ள வரும். முதலாவது என்ன? அறுக்கக்கூடிய ஆள் முஸ்லிமாக இருக்கணும். இரண்டாவது என்ன? அறுக்கக்கூடிய ஆள் பிஸ்மில்லா சொல்லணும், கவனமா சொல்லணும், கவனம் இல்லாம சொல்லக்கூடாது. மூணாவது என்ன? அறுக்கக்கூடிய இடத்துல 3 குழாய்கள் குறைந்தபட்சம் அறுக்கப்பட்டிருக்கணும். அன்பானவர்களே, இன்னைக்கு பொதுவா பெரும்பாலான கடைகள்ல நீங்க பாருங்களேன், இந்த பக்கம் கத்தி தீட்டிக்கிட்டே இருப்பார், அந்த பக்கம் கோழி கொடுத்துக்கிட்டே இருப்பார். வாங்குறவரு இந்த சைடு பேசிக்கிட்டே கோழி அறுத்துக்கிட்டே இருப்பார். பிஸ்மில்லா சரியா வந்துச்சா வரலையா எந்த விதமான பாகுபாடும் இன்னைக்கு இஸ்லாமிய கடைகள்ல கூட இல்லை. எனவே இன்னைக்கான சூழ்நிலை என்ன தெரியுமா? நாம ஹலாலான உணவு சாப்பிடணும்னா, யார் ஹலால் உணவு இல்லாமல் ஹராமை சாப்பிடுகிறார்களோ 40 நாள் அல்லாஹ்ட்ட கையேந்தி மன்றாடினாலும் அல்லாஹ் அவருடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். தொழுது வணங்குகிற அவங்களுடைய வணக்கங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு சாதாரண விஷயம், இன்னைக்கு இஸ்லாமிய கடைகள்ல கூட இன்னைக்கு 100% ஹலால் பேரப்படுகிறதா? என்னன்னா, சட்டத்தின் விழிப்புணர்வு இன்னைக்கு யாருக்கிட்டையுமே இல்லை. யார் வந்தாலும் கடைக்கு சேர்த்துறோம், யார் கடையா இருந்தாலும் தெரிஞ்சா இருந்தா வாங்கிடுறோம். இன்னைக்கு என்ன செய்யணும்னா, குறைஞ்சபட்சம் கடைக்கு முன்னாடி நின்று நீ பிஸ்மி சொல்லி அறுத்து கொடுப்பான்னு ஒரு அரை மணி நேரம் நின்றாலும் வாங்கி சாப்பிடுற உணவு சுத்தமானது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், மனிதர் சாப்பிடுகிற உணவுக்கும் அவர்களுடைய ஹார்மோன்களுக்கும் மிக பெரும் சம்பந்தம் உண்டு. நல்ல உணவுகள் போனால் அல்லாஹ் அவர்களை உயர்ந்த பண்பாளர்களாக வளர்க்கிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க. இன்னைக்கு பேணுதல் இல்லாத உணவுகள், இன்னைக்கான ஃபுட் கல்ச்சரே என்னன்னா, ஹோட்டல்ல சாப்பிடுறது. வாரத்துக்கு ஒரு முறையாவது ஹோட்டல்ல சாப்பிடணும், இல்ல மாசத்துக்கு ஒரு 3-4 முறையாவது சாப்பிடணும். அன்பானவர்களே, எத்தனையோ காஃபிர்களுடைய ஹோட்டல்கள், அந்த ஹோட்டல்ல என்ன வெறும் ஒரு போர்டுல ஹலால் அப்படின்னு சர்டிபிகேட் போட்டுரும். அதை பார்த்துட்டு ஹஜ்ரத் இது ஹலால் நம்ம போய் உள்ள போய் சாப்பிட்டுறோம். மிஞ்சி போனா கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சவங்க என்ன செய்வோம், உள்ள போய் அந்த மேனேஜரை கூப்பிட்டு இது ஹலாலாங்க, ஆமாங்க அது 100% ஹலால் தான் இப்படின்னு சொன்னா நமக்கு மனசுல ஒரு ஆர்வம், ஒரு நிம்மதி ஏற்பட்டுரும். அன்பானவர்களே, ஒரு விஷயத்தை நல்லா தெளிவா ஏற்பட்டுக்கங்க, யோசிச்சுக்கோங்க. ஒரு விஷயம் நல்லா தெளிவாயிக்கங்க. மார்க்கத்துல காஃபிரினுடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது. இறை நிராகரிப்பையும் சாட்சி என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. வந்து நிக்கிற மேனேஜர் அது ஹலால் தாங்கன்னு சொன்னாலும் அல்லாஹ்வின் பார்வையில் அந்த சாட்சி ஏற்றுக்கொள்ளவே கூடாது, ஒரு முஸ்லிம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. எனவே அன்பானவர்களே, குறைஞ்சபட்சம் ஹோட்டல்ல போய் சாப்பிட்றதா இருந்தா முதல்ல நல்ல இஸ்லாமிய ஹோட்டல்னு தெரிஞ்சா சாப்பிடுங்க, இது பேணுதல். இல்லாட்டி சாப்பிடாதீங்கன்னு சொல்றாங்க. அதில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு தாம் போர்க்களத்துல போயிருக்கும் போது ஒரு முறை கிறிஸ்துவ ஒரு நாட்டை, ஒரு ஊரை, கிராமத்தை கடக்குறாங்க. கடந்தப்போ அந்த கிராமத்துல 2 நாள் முகாமிட்டு இருந்தாங்க அந்த படைகள். அந்த படைகள் இருக்கிறப்போ ரொம்ப கடுமையான சோதனைகளுக்கு அந்த படைகள் உள்ளாக்கப்பட்டாங்க. அப்போ அந்த ஊர்ல இருந்து ஊர் மக்கள் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்போ அந்த சாப்பாடை முஆத் இப்னு ஜபல் ஏற்றுக்கொள்ளல. ஏன்னா அதுல மாமிசங்கள் இருந்துச்சு. முஆத் இப்னு ஜபல்கிட்ட சொல்லப்பட்டது, இது முழுக்க ஹலால், எங்களுக்கு தெரிந்த உங்களுடைய ஒரு படையிலிருந்து ஒரு ஆளை கூட்டிட்டு போய் தான் அறுத்து கொண்டு வந்து கொடுத்தோம். ஆனா முஆத் சொல்லிட்டாங்க, காஃபிருடைய சாட்சி ஏற்றுக்கொள்ளப்படாது, இதை வாங்கி வச்சுக்கோங்க, அவங்களுக்கு முன்னாடி சாப்பிடாதீங்க, வேற யாருக்கா சதக்கா செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க. அன்பானவர்களே, பேணுதலான உணவு, அதை அல்லாஹ் தஆலா இந்த சூறால பேசுறான். எந்த சமூகம் ஹலாலான உணவை சாப்பிடுமோ அல்லாஹ் தஆலா அந்த சமூகத்திற்கு சீர்மிகும் சிந்தனைகளை தர்றான். இன்னைக்கு சிந்தனை சிதைவுக்கான காரணமே உணவினுடைய அடிப்படைகள் தான். ஹலால் இல்லாத உணவுகள், பேணுதல் இல்லாத உணவுகளை சாப்பிடுறதன் மூலமாகத்தான் சிந்தனைகள் நம்முடைய குழந்தைகளுக்கு சிதைந்து போகிறது. அதனால அல்லாஹ் தஆலாவினுடைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சொல்வாங்க, யார் ஹலாலான உணவுகள் சாப்பிடுறாங்களோ அல்லாஹ் அவங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்துறான்.
அன்பானவர்களே, இன்னைக்கு குழந்தைகள்கிட்ட ஞாபக சக்தியின் குறைவுக்கு காரணம் பேணுதல் இல்லாத உணவு. இது முதல் ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிற அற்புத சட்டம். இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹ் தஆலா இதுல சொல்லுவான். இதுல 3 சட்டங்களை ஒரே ஆயத்தில் அல்லாஹ் கொண்டு வருவான். முதலாவது, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்டம், ரொம்ப சாதாரணமாக இருக்கிற சட்டம், ஒதுவினுடைய சட்டத்தை அல்லாஹ் அந்த ஆயத்துல கொண்டு வருவான். இரண்டாவது, அல்லாஹ் தஆலா அதே ஆயத்துல ஜனாபத் குளிப்பு கடமையின் சட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். மூணாவது, அல்லாஹ் தஆலா இந்த உம்மத்தின் சிறப்பான தயம்மத்தின் சட்டத்தை, அந்த 3 சட்டத்தை ஒரே ஆயத்துல அல்லாஹ் கொண்டு வருவான். அன்பானவர்களே, ஒது அது எப்படிப்பட்ட அமல் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த ஒதுங்கிற அமல் எப்படிப்பட்ட அமல்னா, ஒருவர் கவனமான முறையில் ஒது செய்தால் அவர் கழுவி அவரை விட்டும் பிரிகிற தண்ணீரின் மூலமாக அவர் உறுப்புகள் செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் தொடச்சு அப்படியே கொண்டு போறான். சிறிய பாவங்கள் எல்லாம் ஒவ்வொரு ஒதுவிலையும் மன்னிக்கப்படுது, ஒவ்வொரு ஒதுவிலையும் நீக்கப்படுது. அவர் முகம் கழுகிற போது கண்ணால் செய்த பாவங்கள் அல்லாஹ் கழுவி எடுக்கிறான். காதால் செய்த பாவங்கள், கையால் செய்த பாவங்கள், காலால் செய்த பாவங்கள் எல்லாத்தையும் கழுவி எடுக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் சொன்னாங்க, பரிபூர்ணமான முறையில ஒது செய்வது உங்களுடைய ஹயாத் அதிகப்படுத்தும். அதுல அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து பெருமானார் சொன்னாங்க, யா அனஸே அஸ்பிகில் ஒதுவை பரிபூர்ணமான முறையில் கவனமாக செய்யுங்கள் சொல்லிட்டு பெருமானார் சொன்னாங்க, யஸித் உம்ரக், அப்படி நீங்க ஒதுவை பரிபூர்ணமான முறையில செய்யறது உங்களுடைய ஹயாத்தை அதிகப்படுத்தும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு அமல்ங்கிறது ஒது. யாருக்குங்க உலகத்துல ஹயாத் வேணாங்கிற எண்ணம் வரும்? ஆனா பாருங்க, அல்லாஹ் தஆலா இந்த சாதாரண அமல்கள்ல இவ்வளவு பெரிய கூலி வச்சிருக்கிறான். முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்திலிருந்து விளக்குனது ஒது. இரண்டாவது, அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல சொன்னது ஜுனுப், குளிப்பு கடமையானவர் குளிக்கணும், சுத்தமாகணும். இன் குந்தும் ஜுனுபன் ஃபதஹரு, சுத்தமாகி கொள்ளுங்கள். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாடத்தை சஹாபாக்களை எல்லாத்தையும் உட்கார வச்சு, ஒரு ஆள் குளிப்பு கடமையான அவனுக்கான சட்டங்கள் என்ன சொல்லி சொல்லி சஹாபாக்கள்கிட்ட கேள்விகள் கேட்டு கேட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு தந்தையின் மீதான கடமை என்ன தெரியுமா? தன்னுடைய குழந்தைகள் பருவமடைந்த ஆண் பிள்ளைங்களுக்கு அவங்க பருவம் அடையும் போது இது குளிப்பு கடமையின் சட்டம், இது இப்படி நீ செய்யணும், மறைவிட முடிகளை நீ நீக்கணும். ஒரு ஆண் குழந்தைக்கு தகப்பனின் மீது கடமை, ஒரு பெண் குழந்தைக்கு தாயின் மீது கடமை. இது கடமைன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம எத்தனை பிள்ளைகளுக்கு இந்த சட்டங்களை உட்கார வச்சு சொல்லி கொடுத்திருப்போம்? அன்பானவர்களே, யோசிச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார வச்சு சட்டங்கள் சொல்லி தர்றாங்க. எப்படிப்பட்ட முறையில நீங்க இருக்கணும் தெரியுமா தோழர்களே? குளிப்பு கடமையான உடனே நீங்கள் குளிக்கணும். ஒரு சஹாபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், இரவு நேரம் கடுமையான குளிரா இருக்கும், உடனே குளிக்க முடியாது, நாங்க என்ன செய்யறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எழுந்து போய் சுத்தமாகி வுது செஞ்சுட்டு வந்து படுத்துக்கங்க, வுது செய்யாம படுக்க கூடாது சொல்லிட்டு பெருமானார் காரணம் சொன்னாங்க. யார் ஜுனுபாலியாக இருப்பாரோ அந்த வீட்டுக்குள் ரஹ்மத்துடைய மலக்குகள் வரவே மாட்டார்கள் நீங்கள் சுத்தமாகும் வரைக்கும். இப்படி சொன்ன உடனே அடுத்து இன்னொரு சஹாபி கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், ஜுனுபுடைய நிலையில சாப்பிடலாமான்னு கேட்டார். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜுனுபுடைய நிலையில கடுமையான பசி, ரொம்ப பசியா இருக்குன்னு சொன்னா சாப்பிடலாம், ஆனால் சாப்பிடாம இருக்கிறது சிறந்தது, சீக்கிரமா சுத்தமாயிருங்கன்றாங்க. அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அடிப்படையான சட்டங்கள் நம்முடைய வீட்டுல ஒரு தகப்பனின் மீது கடமை குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டியது. இது இரண்டாவது அல்லாஹ் தஆலா பேசுறான், குளிப்பு கடமையின் சட்டம். மூணாவது அல்லாஹ் தஆலா சொன்னது தயம்மத்தின் சட்டம், அற்புதமான சட்டம். இந்த உம்மத்தினுடைய வரப்பிரசாதம் தயம்மம் என்பது. எந்த உம்மத்துக்கும் அல்லாஹ் தஆலா இந்த சிறப்பை தரல. எல்லாரும் என்ன கஷ்டம் வந்தாலும், காய்ச்சல் வந்தாலும், தலைவலி வந்தாலும் சுத்தம்னா தண்ணியை கொண்டுதான் ஏற்படும். ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் தஆலா உங்கள் படைப்பின் மூலமான மண்ணிலிருந்து உங்களுக்கு நான் சுத்தத்தை தர்றேன். இதை கண்டு யகூதிகள் கோபப்பட்டாங்க, இதை கண்டு நசாராக்கள் பொறாமப்பட்டாங்க. இது இந்த உம்மத்தினுடைய அற்புத சட்டம். ஆனா நமக்கு இது தெரியல. அன்பானவர்களே, தயமம்ங்கிறது வெறும் மண்ணில் அடிச்சு மட்டும்தான் செய்யணுமா? இல்ல, மண் சம்பந்தப்பட்ட எல்லாத்திலையும் செய்யலாம். அசல் பூமி சம்பந்தப்பட்ட அசலின் மூலத்திலிருந்து உருவாக்கப்பட்ட எல்லாத்திலையும் தயமம் செய்யலாம். மண்ணுல செய்யலாம், செங்கல்ல செய்யலாம், சுவத்துல செய்யலாம், சுண்ணாம்புல செய்யலாம். இன்னொரு காய்டா சொல்லுவாங்க, எந்த பொருள்களை எல்லாம் நெருப்பால எரிச்சா எரியாதோ அது எல்லாத்தையும் தைமம் செய்யலாம், தூசியில தைமம் செய்யலாம், இப்படி எல்லா விஷயங்களையும் தைமம் செய்யலாம். அன்பானவர்கள், இந்த சட்டங்கள் நம்முடைய உம்மத்தின் தனி சிறப்பு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேஸ் ஒன்று பெருமானார்ட்ட வந்துச்சு. ஒரு வழக்கு, ஒரு சஹாபி போருக்கு போனாரு, தலையில பெரும் கடுமையான காயம் ஏற்பட்டுச்சு. அங்க இருக்கிற சஹாபாக்கள்கிட்ட வந்து கேட்டாரு, தலையில ரொம்ப கடுமையான காயம், இரவு நேரத்துல எனக்கு குளிப்பு கடமையாயிடுச்சு, நான் தைமம் செய்யலாமா? அங்க இருந்த சட்டம் தெரியாத சில சஹாபாக்கள், இல்ல கண்டிப்பா குளிச்சுதான் ஆகணும்ட்டாங்க. அவர் போய் குளிச்சாரு, அந்த காயத்துல தண்ணீர் பட்டுச்சு. மறுநாள் காலையில வலியில துடி துடிச்சு மௌத்தா போயிட்டாரு.
பெருமானார் இந்த செய்தியை சொன்னாங்க. பெருமானார் ஹதீஸ்ல சொன்னாங்க, வகதலூஹு, அவரை நீங்கள் கொன்று விட்டீர்கள், அல்லாஹ்ட்ட நாளை நீங்க பதில் சொல்லணும்டா, அவரை நீங்க கொன்னுட்டீங்க அப்படின்டா. அன்பானவர்களே, அப்ப பாருங்க இந்த தைமம்ங்கிறது எவ்வளவு அற்புதமான சட்டம். இந்த ஹதீஸ்ல ரெண்டு விஷயங்கள் கவனிக்கணும். ஒன்னு, அல்லாஹ் தந்த அற்புதம் தைமம்ங்கிறது, நோயாளிகளுக்கு, உடல் முடியாதவர்களுக்கு, காயம் ஏற்பட்டவர்களுக்கு. ரெண்டாவது, மார்க்க விளக்கம் இல்லாம ஒரு சட்டத்தை சொல்லக்கூடாது யாருக்குமே. 100% மார்க்க விளக்கம் அந்த சட்டத்துல நமக்கு தெரியும், இந்த சட்டம் எனக்கு 100% தெரியும்னு சொன்னா மட்டும்தான் சட்டம் பேசணுமே தவிர, காதால கேட்டது, போற போக்குல 4 பேர் பேசினது, இவைகள் சட்டங்களாக இன்னைக்கு பேசப்படக்கூடாது. ஆனா சமூகத்துல பேசப்படுது. அல்லாஹ் பாதுகாப்பானா. அன்பானவர்களே, இந்த 3 விஷயங்களை அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல சொல்றான். எனவே இந்த குர்ஆனில மாயிதாங்கிறது அற்புதமான சட்ட குவியல். கேட்டதின் பரக்கத்தினால் அல்லாஹ் தஆலா சட்டங்களை அமல் செய்து அவனுக்கு உகந்தவர்களாக வாழ்கிற தௌஃபீக்கினை உங்களுக்கும் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.